ஸோ கீமோ அதெல்லாம் இல்லாம எப்படி கேன்சர் செல்ஸ வந்து கிளியர் பண்ண முடியுது சார்? கட்டாயம் அது பண்ண முடியும். அது எப்படின்னா, கேன்சர் செல்ஸை வந்து சாகடிக்கிறதுக்கு நிறைய சாப்பாடுகள் இருக்கு. சாகடிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை முறையில சில சில மாற்றங்கள் செஞ்சா அத செஞ்சிரலாம். ஒரு பக்கம் உயிரோட இருக்கிற அந்த கேன்சர் செல்ஸை சாகடிக்கணும். இன்னொரு பக்கம் புதுசா உருவாகுற கேன்சர் செல்ஸை தடுக்கணும். இவ்வளோதான். இந்த சிம்பிளான லாஜிக்க நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, தாராளமா இது நம்மளால பண்ண முடியும். இந்த கீமோதெரப்பி இல்ல ரேடியேஷன் தெரப்பின்றது என்னன்னா, சட்டுன்னு சாகடிக்கணும் அப்படின்றது தான். ஆனா ஸ்டேஜுக்கு ஏத்த மாரி அது தேவையா, தேவையில்லையான்றது இருக்கு. அதனால எல்லாருக்கும் வந்து அது சாத்தியமா அப்படின்னா அது கிடையாது. எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோன்றது இருக்கு. நம்ம ஊர்ல பெரும்பாலும் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஆ ஒரு பிளட் டெஸ்ட்ன்றத ரெகுலரா யாரும் எடுக்கிறதில்ல. அப்படியே பிளட் டெஸ்ட் எடுத்தா கூட, அந்த டாக்டர்ஸ் அத 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 இன்ஃபர் பண்றாங்க இல்லையா? அத அனலைஸ் பண்றாங்க இல்லையா? அவங்க அதில சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் பார்க்கறதில்ல. ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா, அதில பிலிரூபின் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது வித்தின் ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அத வேற எது கூடயும் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ கிரியாட்டினைன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. பட் கிரியாட்டினைன் எவ்வளோ இருக்கணும்? அது இன்னொன்னு கூட எப்படி இன்டராக்ட் பண்ணும்? அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலானதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஜப்பான்ல அதெல்லாம் பார்த்து, எனக்கு இதெல்லாம் இருக்கு. அதனால ரொம்ப சீரியஸான கண்டிஷன் கிடையாது. தாராளமா இது நம்ம வந்து ராடிக்கலா என்ன வேணா ட்ரை பண்ணலாம். அப்படின்னு சொன்ன அவங்க குடுத்த தைரியம் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லார போல நானும் உடைஞ்சு தான் போனேன். ஒரு 2 மாசத்துக்கு அப்படி தான் இருந்தேன். அப்புறம் எப்படி இருந்தாலும் சாக தான் போறோம். இன்னும் எல்லார விட நம்ம ஒரு 30, 35 வருஷம் முன்னாடி சாகுறோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்ததுக்கப்புறம், என்ன வேணா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றதுல தான் அத நாங்க பண்ண ஆரம்பிச்சோம்.